மின்னல் வெட்டும் போதெல்லாம் இனி ஒரு நபருடைய பெயரை நீங்கள் யோசித்து வைக்கணும். அவர் தான் ராய் சி சுலிவான் அப்படிங்கிறவர். இந்த ராய் அவர்கள் மீது தான் இதுவரையிலும் பதிவு செய்யப்பட்டதில் மின்னல் தாக்குதல் 7 முறை நிகழ்ந்திருக்கிறது. 7 முறையா? ஒரு மின்னல் தாக்குனாலே பஸ்பம் ஆயிரவுமே விக்கி அப்படின்னு கேட்டால் உண்மைதான். ஆனால் இந்த மனுஷன் மேலே 7 முறை மின்னல் தாக்கி இருக்கிறது. இது கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லையும் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 1942 தான் இவர் மேலே ஃபர்ஸ்ட் மின்னல் தாக்குது. அந்த நேரம் அவருடைய கால் பெருவிரல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெருவிரலுடைய நகம் அப்படிங்கிறது துண்டா போகுது. அதன் பிறகு 1969 இரண்டாவது முறை. இந்த நேரம் அவருடைய ஐப்ரோஸ் அப்படிங்கிறத மின்னல் தாக்கி அழிச்சிருது. மூணாவதா 1970 லெஃப்ட் ஷோல்டர்ல பயங்கரமான காயம். 1972 முடி எல்லாமே தீப்பற்றி எரியுது. 5வது முறையா 1973 இந்த முறையும் முடி தீப்பற்றி எரிகிறது. அவங்களுடைய லெக் கால் பகுதியில் நல்ல அடிப்படுது. 6வது முறையா 1976 மின்னல் தாக்குகிறது. இந்த நேரம் அவருடைய ஆங்கிள் அப்படிங்கிறது இன்ஜூர்ட் ஆகுது. 7வது முறையா 1977 இந்த முறை மின்னல் தாக்குதல் காரணமாக அவருடைய செஸ்ட் பகுதியிலும் அவருடைய ஸ்டொமக் பகுதியிலும் பயங்கரமான தீக்காயம் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்படித்தான் 7 முறை மின்னல் தாக்கியும் இந்த மனுஷன் உயிர் பிழைத்திருந்தார். ஒரு மின்னல் தாக்கினால் கிட்டத்தட்ட 100 மில்லியன் வால்ட் அப்படிங்கிறதா நம்ம மேலே கரண்டாக இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் 7 முறை உயிர் பிழைத்த இந்த ராய் அவர்கள் எப்படி இறந்தார் தெரியுமா? தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காதல் 7 முறை மின்னல் தாக்கிய ஒருத்தனையும் அழித்து விடும், இல்லாட்டி வாழ வைக்கும் இப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய காதலியை வாழ வைக்க போகிறீங்களா அழிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவுலேருந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்களேன். ஏன்னா 7 முறை மின்னல் கூட தாக்கி ஒரு மனுஷன் உயிரோடு இருந்துடலாம். ஆனால் காதல் தோல்வி அப்படிங்கிறதுல ஒரு மனுஷன் அவ்வளோ இயல்பாக அவனுடைய வாழ்க்கையை கடந்து போக முடியாதுங்கிறது வரலாறாக இருக்குது. ஆனால் இந்த மனிதனை போல நாமும் அவ்வளோ ஸ்ட்ராங்காவா இருக்கோம்?